ஆர் ஈஸ்வரமூர்த்தி. அவருடைய சகோதரரை போலவே ஒரு சிறந்த சமூக ஆர்வலர். பல சேவை நிறுவனங்களில் இணைந்து நிறைய சேவைகளை பண்ணிட்டு வராங்க. முக்கியமா பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களுடைய படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு வர்றாரு. தன்னோட தொழில் மட்டும் இல்லாம மக்கள் சேவையில இதனை ஈடுபடுத்தி ஒரு நல்ல மனிதர் அவர். அன்பு சகோதரர்களின் சிறப்பான மனித நேயத்தையும் சமூகம் சார்ந்த அக்கறையையும் பாராட்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவை விருதினை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்களை நடைபெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறதுக்கு நம்மளோட தலைமை விருந்தினர் திரு கோவிந்தசாமி அவர்களும் நன்றி. இந்த விருதை கொடுத்த ஏபிஜே குரூப் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்காக வந்த அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தெரிஞ்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு 9 பேர் சுயநலமாக இருக்காங்க, ஒருத்தர் தான் அந்த பொதுநலமாக இருக்காங்க. அந்த பொதுநலம் தெரிஞ்சவங்க தேடி பொறுக்கி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் ஒரு கைதட்டல், ஒரு ஊக்குவிப்பு இருந்ததுன்னா அதை செய்யறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல, ஒரு கைதட்டல் சூப்பர் செய்யற இப்ப நல்லா இருக்கு ஒரு கைதட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. இப்பவுமே அந்த ஊக்கம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊக்குவித்தல் என்பது மிக சிறந்த ஒரு பணி. அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலை வந்து தங்களுடைய இருக்கிறப்போ ஒரு சிலர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை திரும்பி பார்க்குறாங்க. அதனாலதான் இந்த மழை பெய்யுது, எல்லாமே நடக்குது, இயற்கையான சூழல் நடக்குதுன்னா அந்த ஈரமுள்ள மனுஷன் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாட்டில் மழை பெய்யுது, எல்லாமே இருக்குது. கீழே வந்து அவங்க தூக்கி எடுத்து 2 பேர் போய் தூக்கி விடுறாங்க, எல்லாரும் போயிட்டே இருக்காங்க, ஆனால் 2 பேர் போய் தூக்கி விடுறாங்க. அந்த மாதிரி மனநிலை இருந்தால் தான் இன்னைக்கு சமூகம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என் பேர் ஈஸ்வரமூர்த்தி, கோயம்புத்தூர்ல இருக்கேன். பர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 28 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சின்ன வயதிலேயே பார்த்தீங்கன்னா சமூக சேவையை ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் என்னுடைய பணிகள் சார்ந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா சேவை ஆரம்பிச்சாச்சு. ஒரு 18-20 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இளைஞர் நட்பு ஆரம்பிச்ச ஏரியாவில் ஒரு பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிறதுலேருந்து ஒரு இபி லைன் வரைக்கும் வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் போறதுலேருந்து வீதி பேர் வரைக்கும் இப்படி சிறுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் சேர்ந்த ஒரு ஏதாவது ஒரு செய்யணும்னு அவர் 10 பேர் வச்சு அந்த சிறு வயதிலேயே ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு எதையும் பார்க்க வேண்டியது, நம்முடைய வருமானத்தையும் பார்க்க தொழில் செஞ்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா டிராவல் நடத்திட்ட ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன், மகளிர் மேல்நிலை பள்ளி. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேவைகள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு என்ன தேவைகளோ பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் செஞ்சுக்கிறேன். வருஷம் விஷயம் எல்லாம் கஷ்டம் போயிட்டு இருக்கு வச்சுங்களேன். எதாக இருந்தாலும் அதான் கூப்பிடுவாங்க, ஏதாவது ஆலோசனை பண்ணுவாங்க. ஒரு பள்ளி மேலாண்மை குழுன்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட். அதில் வந்து மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு 20 பேர் எடுத்திருக்காங்க, அது நானும் உறுப்பினராக இருக்கிறேன். மாதம் கூட்டம் நடக்கும். அதனால் பள்ளிக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, இந்த மாணவிக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து பேசி அவங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்டோ அதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் இதே வந்து நான் பிளட் டொனேஷன் பற்றி ஒரு 25,000 மேலே கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டே இருக்கிறேன். 3-4 மாதம் இருக்கு பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது மாதிரி கண்தானம் எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு 10 கண்தானம் எடுத்துருப்போம். இறந்தவங்க போய் பேசி கண்தானம் எடுத்து அதையும் பண்ணிட்டு இருக்கிறோம். மரணெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறேன். 1 லட்சம் மரம் கணக்கு மேலே அண்ணா கொடுத்துட்டாரு. அதுக்கு நம்ம முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணிட்டு மிக அருமையான பணி. அண்ணாருடைய பணியில் பார்த்தீங்கன்னா நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அவரே போய் ஒரு 4 கிலோமீட்டர் போய் மண் எடுத்து வந்து எல்லாம் எடுத்து அவரே கலக்கி அவரே போட்டு அதை கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே அவரே பண்ணிக்கிறார். தோட்டம் பண்ணி செஞ்சு நான் கூட சொல்லுவேன், ஏதாவது ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் 20 ரூபா வச்சா கொடுக்கலாம் இல்லையா, ஃப்ரீயாக கொடுக்க இல்லை பணம் வாங்கக்கூடாது இதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவையெல்லாம் வாங்குறாரு, அவையெல்லாம் வாங்கி செஞ்சு வரும்போது மினிமம் காஸ்ட் வேணுமா, ஏன்னா அடுத்தடுத்து வாங்கறதா பணம் வேணும் அப்படின்னா இல்லை அதெல்லாம் வேண்டாம், பணம் வாங்கி செய்யக்கூடாது இந்த வேலை அப்படின்னு மிக அருமையாக செஞ்சிருக்கிறாரு. இங்கே வர ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்டோம். உண்மையை நம்ம வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் செய்கிற வேலையை பற்றி நம்ம வேலையை ஒன்றுமே கிடையாது. மிக அருமையாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க, மிக அருமையான பணி. அதாவது நம்ம எத்தனையோ நம்ம வேலைகள் நம்ம செஞ்சுட்டாலும் இந்த சமூக பணி அக்கறையோடு செய்யறது மிகப்பெரிய ஒரு பணி. எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். சாந்திகஸ் கேள்விப்பட்டிருக்கேன், சாந்திகஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு மதிய உணவு அழகாக கொடுக்குறாரு. வயிறு நிறைய சாப்பாடுங்க, 20 ரூபாய்க்கு ஒரு பெரிய மனிதன் ஒரு இது ஆரம்பிச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சு
ஃப்ரீயா அந்த மக்களுக்காக ஃப்ரீயா கொடுக்கூடாது, ஃப்ரீயா கொடுத்தா சரியா வராது அப்படிங்கிறதுக்காக ஒரு மினிமம் சார்ஜில் ஒரு 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அழகா சாப்பிடலாம், வயிறு நிறைய சாப்பிடலாம். முழு சாப்பாடு 20 ரூபா தான். மற்ற நேரத்தில் இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்கும். 100 ரூபா இருந்தால் 3 நேரத்தில் அழகா சாப்பிடலாம். அப்படி ஒரு சாந்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, சாந்தி சோசியல் சர்வீஸ் நிறுவனம் நடத்திட்டு இருக்குது. மிக அற்புதமான மனிதர். இப்போ அவர் இல்லை, ஆனால் இதை செஞ்சுட்டு போயிட்டார். இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள். அருமையாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1500 பேர் மேலே சாப்பிட்றாங்க, மன நிறைய சாப்பிட்றாங்க. மதியம் 60 வயசு மேலே வரும்போது ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம செய்ய வேண்டிய அத்தனை பேர் செய்யும்போது நம்மளால முடிஞ்சது ஒன்று செய்வோம், அவ்வளோதான். நம்ம பெருசாக சாதிக்க வேண்டாம். அதை ரோட்டில் போகிறோம், கள்ளத்தூக்கி ஓட்டல ஓட்டல மிகப்பெரிய சமூக சேவை தான். அது கீழே ஒரு கொடுத்துட்டாரு, போய் தூக்கி விடுங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சு, போய் ஒரு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம மாதிரி வேலை நோடிட்டு இருந்தா எப்படி இருக்கு? ஏன்னா நம்மளும் நாளைக்கு எந்த நிலம் நடக்கலாம். அதனால எப்பவுமே அந்த சமூக சேவைங்கிறது ஒரு மனசுக்கு இருந்துட்டே இருக்கும். உதவிங்கிறது யாரோ ஒரு கேட்கறாங்க, நிறைய பேர் ஒரு 10 ரூபா ஒரு எடுத்து கொடுங்க, நிறைய கொடுக்க வேண்டாம். 10 அப்படி ஒரு மினிமம் ஏதாவது ஒன்று வந்து செஞ்சுட்டேன்னா போதும். நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, வரும்போது சும்மா தான் பிறந்தோம், போகும்போது ஒன்று கொண்டு வர போறது, அதுல எந்த மாற்றமே இல்லை. அதனால ஏதாவது ஒரு சாதனை செஞ்சுட்டு போகணும். நம்ம பெரிய சாதனை செய்ய வேண்டாம், நம்ம செலவைக்க வேண்டாம், நம்ம தக்க பதம் கூட கொடுக்க வேண்டாம். ஆனா மனசார வந்து ஒரு மனசு நம்ம திருப்தியா இருக்கணும், ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கணும். செய்யற வேலையை ஒரு ஆத்ம திருப்தியா செஞ்சோம்னா அது மிகப்பெரிய புண்ணியமா நடக்கும். அதாவது நம்மளுக்கு இல்லாட்டி நம்ம சந்தையிலுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். அதனால நம்ம ஏதோ பிறந்தா வளர்ந்தா இல்லாம ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம வந்து என்ன பிரயோஜனமா இருக்கணும். அதுதான் ஏதாவது ஒன்று சொல்ற மனத்துறை மாதிரி வந்து விழுந்து அப்படின்னு போறத விட அது கட்ட மரஞ்செடியில் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அது மாதிரி நம்ம பிறப்பும் வந்து பிரயோஜனமா இருக்கணும். கண்டம் நிறைய எடுத்துருக்கிறோம், ரத்தம் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுவும் தாய் வேக்கட்லேயே ஒன்று இருக்குது, அதை சொல்ல மாட்டேன். அதில் வந்து அபேஸில் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 10 வருஷம் நடந்துருக்கு தாய் வேக்கட். சதீஷ் ஒருத்தர் நடத்திருக்கிறாரு, அது அபேஸில் இருக்கிறோம். அதில் ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு ஒரு இறப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஏழை ஃபோன் பண்ணால் போதும், உடனே அவனுக்கு அந்த சாமியானா சேரு பந்தல் இல்லை 3 நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது நடந்துருக்குது, எங்கள் ஏரியாவில் நடந்துருக்குது. ஒரு 10 பேர் வாலண்டியர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய 2300 சர்வீஸ் நடந்தாச்சு இது வரைக்கும். 10 வருஷத்துல 2300 சர்வீஸ். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் போதும், எந்த நேரமே 24/7 என்னை நைட் 12 மணிக்கு கூப்பிட்டாலும் 2 மணி நேரத்தில் வந்து பந்தல் போட்டு போயிடுவோம், ஃப்ரீயாக போட்டு போயிடுவோம். எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு சேரு டேபிள் பிரிச்சு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து 3 நாளைக்கு கொடுத்து எல்லாமே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மரம் எடுத்துட்டு இருக்கிறோம். வீட்டு பக்கத்தில் நிறைய மரம் வச்சிருக்கிறோம். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பையன் இப்போ தான் 1 மாதம் ஆச்சு மேரேஜ் முடிஞ்சது. அங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சது எல்லாத்துக்கும் ஒரு 1000 மார்க்கெட் கொடுத்து 1500 மார்க்கெட் கொடுத்து எல்லாத்துக்குமே. அதனால இந்த மரம் சார்ந்த வேலைகள் எல்லா பக்கமும் நம்ம பசுமை நிறைஞ்ச வரோம்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு 2 மரம் வச்சா போதும். இப்போ கேட்குறோம் அப்படின்னா நம்ம அதையும் பண்றோம். பட் 2 மரம் வீட்டுக்கு 2 மரம் ஏதோ ஒரு இடத்துல 2 மரத்தை வச்சு 2 மரம் வளங்க. நம்ம 3 முடிஞ்ச கூட சொல்லுங்க, இடம் இருக்குங்க, தண்ணி இருக்குன்னா அவங்க சொல்லுங்க, சார் மரத்தை வளர்த்து சார் சும்மா வச்சிருக்காங்க, மரத்தை வளர்த்து சும்மா தண்ணி இருக்குது, இடம் இருக்குது, மரத்தை வளர்த்து வேண்டாம், அது வேண்டாம் போயிட்டு அது பிரச்சனை. ஆனால் அது வரைக்கும் அது பலன் கொடுத்துட்டே இருக்கு. அதனால நம்ம போகும்போது நம்ம ரொம்ப காலம் இருக்க போறது. ஆனால் மரம் இருக்குங்க, நம்ம மரம் நம்ம பேரை சொல்லிட்டே இருக்கும். அது 10 பேருக்கு நிழல் தரும், நீங்க பறவைகளுக்கு ஒரு கூடா இருக்கும், மலரும் எல்லாமே. மரம் வைங்க. கண்தானம், நீங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க கண்தானம் ஒரு 5 மணி நேரத்துக்கு கண் எடுக்கலாம். நீங்க அதுக்கு ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு 2 பேருக்கு பார்வை கிடைக்கும். ஏன்னா என்ன பண்ணி பொஸ்கிடுவாங்க, மண்ணில் போட்டுருவாங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும், அந்த கண்தானம் எடுத்தோம்னா அது ஒரு 3-4 பேருக்கு பார்வைக்கு வாய்ப்புல இருக்கு. அதனால கிடைக்காத ஐட்டம் கண்தானம் ஒன்று, ரத்தம் ஒன்று. ரத்த தானம் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. 4 மாசம் இருக்க ரத்த தானம் பண்ணலாம், சிறப்பாக செய்யுங்க. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கலாம். சேவை இதுதான் சேவை இல்லை, எது வேணா செய்வார். அருமையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வீணாக உணவை அழகாக பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையான அருமையான திட்டம். இப்போ அது எங்கேயும் நிறைய பார்க்கணும், நம்ம மண்டலத்தில் போய் பார்க்குறாங்க, வேஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. வாங்குறது நமக்கு தேவையே வாங்கிக்கணும், அளவை சாப்பிட்டு அளவை போடணும். நிறைய வாங்க வேண்டியது, போட வேண்டியது, இது இஷ்டத்தி கொடுக்குறதுக்காக எதுவுமே சேதாரம் பண்ணவே கூடாது. உண்மையிலே அந்த விவசாயி அந்த அரிசி வரக்கு எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு காய்கறி வளர்க்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எந்த பொருளும் ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, எழுதுனா தேவைப்படுறாலும் எழுதணும். ஒரு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சேதாரம் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ வேறு சட்டை நான் தயார் பண்ணல, சாப்பாடு நான் தயார் பண்ணல, எதுவுமே எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. யாரோ தயார் பண்றாங்க, கொண்டு போறாங்கன்னா அந்த யாரோ இவ்வளவு உழைப்புகள் இருக்குது. அதை புரிஞ்சுட்டு நம்ம எல்லாத்தையும் மதிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது சமூக சேவை செய்துட்டே இருக்கணும். செய்யறவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஒரு டைம் இல்லாட்டி ஒரு பண உதவியாவையோ ஏதாவது உதவி செஞ்சு செய்யறவங்க ஊக்குவிங்க, கைதட்டுங்க, பாராட்டுங்க. இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். நன்றி, வணக்கம். அதாவது தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஆனால் தன்னோட பேர்லயே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா கூடயே வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஈஸ்வரனை தாண்டி நம்ம எதாவது பண்ணிட முடியுமா அவங்களுக்கு? அதே மாதிரி அவரோட அன்பு சகோதரர் கோவிந்தசாமி அவங்களுக்கு கோவிந்தன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு உங்களுக்கு. ஐயாவை பற்றி கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு
டிராகன் மாதிரி உங்களுக்கு வந்து அவர் கிடைச்சா அப்படின்னா அது யார் கடிபடுறாங்களோ அவங்களும் அதே மாதிரி மாறிடுவாங்க. அந்த மாதிரி தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து குடும்பமாவே வந்து பாத்தீங்கன்னா தொழில் மட்டும் பண்றது இல்லை, உங்களுக்கு வந்து தொழிலோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாம் வாழ்ற சமூகத்துக்கு இங்க வந்திருக்க எல்லா மக்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷம் தொழில் மட்டும் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்க சமூகத்துக்கும் மக்களுக்கும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கும் சேர்ந்து பயனளிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களுக்கு. இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா தன் தொழில் மூலியமா தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவர் எங்கெல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேவை பண்ண முடியுமோ உங்களுக்கு வந்து அவரோட வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் டைத்தை வந்து கொடுத்து உங்களுக்கு அவரே களத்துல இறங்கி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா சேவை பண்ணிட்டு இருக்காங்களுக்கு. அதுக்கு முன்னோடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்பு சகோதரர் உங்களுக்கு வந்து கோவிந்தசாமி சார் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டியா இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவை விருது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்தோட ஒரு பலத்த கரகோஷத்தோட நாங்க வழங்குனதுல பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சாருக்கு ஒரு பலத்த